எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்திலும் தேவனுடைய கரமானது உங்களோடு கூட இருந்து இந்த நாளில் உங்களை நடத்துவதாக. நீலாவணையில நம்ம கடலோரத்துல நின்று தேவனுடைய வார்த்தையை பேசுவதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களில் நம்முடைய இலங்கை தேசத்துல புயலானது அங்கே எதிர்நோக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. அங்கே நம்முடைய தேசத்தில் ஒரு பயங்கரமான வெள்ளப்பெருக்குகள் இருந்தது. ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்முடைய தேசத்தையும் நம்மையும் காப்பாற்றியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஆகவே அலைகடல் நடுவிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை அவர் கரை சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவன் ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகம் 40வது அதிகாரம் 2வது வசனத்துல தேவனுடைய மனிதனாகிய தாவீது இப்படி சொல்லுகிறார்: பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்தும் என்னை தூக்கி எடுத்தார் என்று சொல்லுகிறார். பயங்கரமான அங்கே குழியிலிருந்து உளையான சேற்றிலிருந்தும் தேவன் என்னை தூக்கி எடுத்தார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, தாவீதின் வாழ்க்கையில எத்தனையோ பயங்கரங்கள், எத்தனையோ பாதிப்பான உபத்திரவமான நேரங்கள். நான் நினைக்கிறேன், பல புயல்களை சந்தித்த அனுபவங்கள், பல வெள்ளப்பெருக்குகளை சந்தித்த அனுபவங்களைப் போலவே தன் வாழ்க்கையில ஏற்பட்ட பல பாடுகள், உபத்திரவங்கள் வாழ்க்கையில சூழ்ந்து கொண்ட போதிலும் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை துதிக்கும் போது சொல்லுகிறான்: ஆண்டவரே, நீ பயங்கரமான குழியிலிருந்து, மரண பள்ளத்தாக்கில் இருந்து என் ஆத்துமாவை மீட்டு கொண்டீரே, என் ஜீவனை மீட்டுக் கொண்டீரே என்று சொல்கிறார். உளையான சேற்றிலே இருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார் என்று சொல்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கலாமே. தாவீதை போல தேவனை நாங்களும் துதிக்கலாமே. எத்தனையோ பயங்கரம் நம்முடைய வாழ்க்கையில வந்தது. நான் அடிக்கடி சொல்வேன், பல விதமான யுத்தங்களை நாம சந்தித்தது உண்டுதான். சூறாவளியை நம்ம சந்தித்தது உண்டுதான். சுனாமியை சந்தித்தது உண்டுதான். பலவிதமான இயற்கையின் அனர்த்தங்களை நாம சந்தித்தது உண்டுதான். ஆனாலும் தேவன் எல்லா பயத்திலும் எல்லா மரணத்திலிருந்தும் நம்மையும் தூக்கி எடுத்திருக்கிறாரே, நம்மையும் விடுவித்திருக்கிறாரே. அந்த ஆண்டவரை நாமும் ஸ்தோத்திரம் பண்ண முடியும் அல்லவா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். உங்களையும் தேவன் பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார் இல்லையா? மரண படுக்கைகளில சில வேளை நம்ம போன சூழ்நிலைகள் உண்டு. மரண பள்ளத்தாக்குகளிலே போனது உண்டு. வியாதியின் கொடுமையில நம்ம வாழ்ந்தது உண்டு. இயற்கை அனர்த்தங்களிலே நம்ம வாடினது உண்டு. ஆனால் தேவன் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் அல்லவா? கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, தாவீதை மாத்திரமல்ல, ஆண்டவரே, எங்களையும் நீர் மீட்டெடுத்து கொண்டீர், உமக்கு நன்றி என்று சொல்லி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி தேவனுக்கு நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் ஆண்டவரே, பயங்கரமான குழியிலிருந்து உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவரே ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நாட்கள் எங்களுடைய தேசத்தை நீ காப்பாற்றி இருக்கிறதற்காய் நன்றி. எல்லா அனர்த்தத்துக்கு காப்பாற்றினதற்காய் நன்றி. எங்கள் தேசத்தை மாத்திரமல்ல, எங்களையும் ஆண்டவரே நீர் காத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருங்க. இதனாலே அவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க, நன்மைகளால நிரப்புங்க. அன்பு கரத்துக்குள் உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இம்மட்டும் உங்களை காத்த தேவன் இனி உங்களை காப்பார், உங்களை வழி நடத்துவார். God bless you.